அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 16:18 வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்து சபையை கட்டுகிறவராக இருக்கிறார். சபையை கட்டுகிற இந்த மகத்துவமான பணியில திரித்துவம் இருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவிடைய கிரியைகள் இந்த சபை கட்டுகிற வேலையில் இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டா, பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார், குமாரனாகிய கிறிஸ்து நம்ம எல்லாம் மீட்டெடுக்கிறார், பரிசுத்தாவி நம்ம சுத்திகரிக்கிறார். சபைன்னு சொன்னா திரித்துவத்தை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிற சபை பூரண சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நிலையிலே இருந்து ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:21. அப்புறம் என்ன செய்யறார் பாருங்களேன், அப்படி உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அதான் யோவான் 14:27 பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அப்புறம் மனம் திரும்புதலை கொடுக்கிறார். அப்போ 5:31. அப்புறம் பாருங்க, குமாரன் நம்ம எல்லாம் குமாரர்கள் என்று அந்தஸ்தை கொடுக்கிறாராம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய குமாரன் என்று அந்தஸ்தை கொடுக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்புறம் அதை விட மேலானது யோவான் 14:19, நான் பிழைக்கிறது போல நீங்களும் பிழைப்பீர்கள் என்று நம்மை பிழைக்க வைக்கிறார். அதை விட மேலானது யோவான் 10:28 வாசித்து பாருங்களேன், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். கேட்கிற அருமையான கத்திரி பிள்ளைகளே, அவர் கட்டுகிற அந்த சபையில் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிற நமக்கு எத்தனை ஆசீர்வாதம். அவருக்குரியதெல்லாம் நமக்குரியது என்று சொன்னால், ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள், தெய்வீக சுகம், சரீர சுகம் சொல்லிட்டே போலாங்க. அத்தனை நமக்குரியது. தேவனம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? நம்ம கூட இருப்பான்னா உனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த இது வாய்க்காம போக பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அவன் மேல் நம்பிக்கையா வைத்தால் ஏசாயா 28:16 படியாக நீங்கள் வெட்கப்பட்டு போக விடமாட்டார், நீங்கள் தோற்று போக விடமாட்டார். ஆகவே கர்த்தர் சொல்றாருங்க, பயப்படாதீங்க, சரியான நேரத்தில் சரியான வழியில் காரியங்களும் நடக்கும். கர்த்தர் கட்டுவார். அந்த திருச்சபையில ஜீவனுள்ள கல்லா இருக்கிறவங்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.